இருக்கிறார்கள். அதாவதுங்க நீங்கள் 240 இடம் ஜெயிக்கலாங்க. இந்த 15 இடம் 20 இடம் வச்சுருக்கவனோட தொல்லை இருக்குது தெரியுமா? அதுதான். அதாவது நீங்கள் வச்சுருக்கிற 75 மந்திரி பதவிகளில் கிட்டத்தட்ட 25% அந்த 2 பேருக்கும் நீங்கள் கொடுத்தாங்க. வேறு வழியே கிடையாது. இவருக்கு ஒரு 10 கொடுத்தானோ, அவருக்கு ஒரு 10 கொடுத்தானோ. ஷிண்டே இருக்கார் பார்த்து, அவர் 7 MP தான் வச்சுருக்காரு. அவர் 3 இல்லை 4 கேட்பார் பாருங்க. ஒரு கேபினெட் 3 மந்திரி கேட்பார், 4 கேட்பார் அவர். இது எதுக்காக அப்படின்னா வேறு வழி கிடையாது. நீங்கள் அவர்களெல்லாம் நம்பி தான் நீங்கள் ஆட்சியில் அமர்ந்தாக வேண்டும். அதே போல் நிதித்துறையை கொடுங்க, இந்த துறையை கொடுங்க, அந்த துறையை கொடுங்க, ரயில்வே துறையை என்கிட்ட கொடுங்க, பொதுப்பணித்துறை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி எல்லாவற்றையும் இவர்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்போ நிர்மலா சீதாராமன்லாம் நிதியமைச்சர் ஆவாங்களாங்கிறதே டவுட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் போயிட்டு இருக்குங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நாங்கள் தான் ஆட்சிக்கு வந்துட்டோமே, நாங்கள் வந்து 303 இடங்களில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் கிடச்சிச்சு, நாங்கள் இவங்களெல்லாம் விலைக்கு வாங்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் இன்னும் திருந்தலையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னமும் திருந்தாமல் இவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நீண்ட நாட்களுக்கு உதவாது.